எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்கலாம். அதுதான் ராப்சர். இந்த ராப்சர் அப்படிங்கிற நிகழ்வோட காலவரிசை எப்படி இருக்குன்னு தான் நாம அலச போறோம். இது பல விவாதங்களையும் அதே சமயம் ஆழமான நம்பிக்கைகளையும் உருவாக்குன ஒரு தலைப்பு இல்லையா? இந்த முழு விஷயத்தோட ஆணி வேறே இந்த ஒரு பைபிள் வசனம் தான். பாருங்க, விசுவாசிகள் கர்த்தரை சந்திக்கிறதுக்காக மேல, அதாவது ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு இது தெளிவா சொல்லுது. ஆனா இங்கதான் இந்த $1,000,000 கேள்வி வருது. அது எப்ப நடக்கும்? இதுதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. சரி, இந்த டைம்லைனை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராப்சர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? இது ராப்சூமர் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கு. நாம இப்ப பார்த்தோமே ஒரு வசனம், அதுல வர்ற வார்த்தை தான் இது. சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதல்ல ராப்சரை பத்தின பொதுவான கேள்விகள், அப்புறம் அதை பத்தின வெவ்வேறு பார்வைகள், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால வரிசையோட ஆழமான விவரங்கள்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இறுதி காலத்தை பத்தி ஒரே ஒரு கருத்து தான் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. உண்மைய சொல்லப்போனா இதுல 4 முக்கியமான பார்வைகள், அதாவது 4 அலகலகு தியரிஸ் இருக்கு. முதல்ல அதெல்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மௌசு இன்னும் தெளிவா புரியும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒன்னு நல்ல புரியும். இந்த 4 பார்வைகளுக்கு நடுவுல இருக்கிற முக்கியமான வேறுபாடே ஒன்னே ஒண்ணுதான். சபைக்கும் அந்த உபத்திரவ காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது அந்த இக்கட்டான காலத்துல சபைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். இதுல பாருங்க, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த 4வது பார்வை, அதாவது சீர்திருத்தப்பட்ட ப்ரீமிலினியல். அது என்ன சொல்லுதுன்னா, உபத்திரவத்தோட முதல் பாதியில சபை பாதுகாக்கப்படும் சொல்லுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ நாம கவனிக்க போற இந்த ஸ்பெசிஃபிக்கான பார்வை அதோட காலவரிசையை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அவங்க ஒரு முக்கியமான கொள்கையை அடிப்படையா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான உதாரணம். தானியேலோட கனவுல வர்ற தங்கத்தலைன்றது ஒரு சின்னம். ஆனா அது எதை குறிக்குது? நிஜமாவே வரலாறுல இருந்த பாபிலோன் ராஜாவையும் அவரோட ராஜ்யத்தை தான் குறிக்குது. சோ இதிலிருந்து என்ன தெரியுது? தீர்க்க தரிசனத்துல வர்ற சின்னங்கள் எல்லாமே சும்மா கற்பனை இல்ல. அது நிஜ உலகத்துல நடந்த இல்ல நடக்க போற விஷயங்களோட நேரடி தொடர்புல இருக்கு. இதுதான் இந்த அணுகுமுறையோட அடித்தளம். ஓகே, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். இந்த முழு கால வரிசையுமே ஒரு 7 ஆண்டு காலத்தை மையமா வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் சும்மா இல்ல, கரெக்டா 2ஆ பிரிச்சிருக்காங்க. 2-3 வருஷங்களா. இந்த ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு தனி நோக்கம், ஒரு தனி அர்த்தம் இருக்கு. இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா முழு கதையும் நம்ம கண்ணு முன்னாடி வருது. முதல்ல அந்த 7 ஆண்டு காலம் தொடங்குது. முதல் 3 வருஷம் சபைக்கு ஒரு பாதுகாப்பு காலம். ஆனா அந்த 7 ஆண்டோட நடுவுல ஆந்திகிறிஸ்து உள்ள வர்றான். அவன் தன்னோட உண்மையான முகத்தை காட்டி செஞ்ச ஒப்பந்தத்தை மீறுவான். அதுக்கப்புறம் வர 2வது 3 வருஷம் தான் ரொம்ப கடுமையானது. அத யாக்கோபின் உபத்திரவம்னு சொல்றாங்க. குறிப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான காலமா இருக்கும். இப்படியே போய் கடைசியா கடவுளோட கோபம் வெளிப்படுறதுக்கு தொட்டு முன்னாடி ராப்சர் நடக்குது. விசுவாசிகள் காப்பாற்றப்படுறாங்க. சரி, இப்போ நாம இந்த கால வரிசையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற கேள்வி இதுதான். யாரு காப்பாற்றப்படுவாங்க? அந்த இறுதி நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த பார்வையோட பிரகாரம் ராப்சர்ல 3 விதமான மக்கள் குழுக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. யார் அவங்க? 1, அந்த பாதுகாப்புல இருந்த பரிசுத்தவான்கள். 2வது, அந்த கஷ்டமான 2வது பாதியில மனந்திரும்பின விசுவாசிகள். 3வதா கடைசியில கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட யூத மக்கள். இந்த வரிசையில ரொம்ப டச்சிங்கான ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னா, யூத மக்கள் மனம் திரும்புவாங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இந்த சகரியா வசனத்துல பாருங்க, தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து புலம்புவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்க இயேசுவ மெஸ்ஸியாவா திருச்சறிவாங்க அப்படிங்கறதான் இதோட அர்த்தம். அடுத்த பாருங்க, அந்த கடைசி போருக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு. எல்லாமே ரொம்ப வேகமா சினிமா மாதிரி நடக்குது. முதல்ல உலகத்தோட படைகள் எல்லாம் அர்மகிடோன்ல ஒண்ணு கூடுது. அடுத்த க்ஷணமே அந்திகிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படுறாங்க. 3வதா அவங்க 2 பேரும் உயிருடனே அக்னி கடல்ல தூக்கி போடப்படுறாங்க. இதுதான் அந்த இறுதி நியாய தீர்ப்பு. சரி, இவ்ளோ சம்பவங்கள், இவ்ளோ திருப்பங்கள், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த காலவரிசை நமக்கு சொல்ல வர்ற உண்மையான செய்தி என்ன? எதுக்காக இதெல்லாம் நடக்குது? இங்க இருக்கிற மையச் செய்தி பயமோ திகிலோ இல்ல. அது முழுக்க முழுக்க கடவுளோட அன்பு பாத்துனது. யோசிச்சு பாருங்க, அந்த கடைசி மிக கடுமையான கோபம் பூமிக்கு வர்றதுக்கு தொட்டு முன்னாடி ராப்சர் நடக்குது. இது கடவுள் தன்னோட மக்களை எவ்வளோ நேசிக்கிறார், அவங்கள பாதுகாக்க நினைக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்னு தான் இந்த பார்வை சொல்லுது.
கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த காலவரிசையோட சின்ன சின்ன விவரங்களுக்கு மீறி போய் யோசிச்சா இந்த மாதிரி பழங்கால தீர்க்க தரிசனங்களும் அதுக்கான விளக்கங்களும் ஒரு சமூகத்தோட எதிர்கால நம்பிக்கையை எப்படி வடிவமைக்குது, ஒரு நம்பிக்கையான பார்வையை எப்படி உருவாக்குது, இத பத்தி யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலேயே ஆழமான ஒரு விஷயம்.